அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு காணொலி பதிவிட்டிருக்காரு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை தமிழகத்தில் நடத்தி இந்துத்துவ தலைவர்களை கொலை செய்கிற அந்த பயங்கரவாதிகளை பாராட்டி பேசுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எந்த அளவுக்கு பாராட்டி பேசுறாருன்னா, பாரதத்தின் ராணுவம் எப்படி அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு தேசத்தை பாதுகாக்கிறதோ அப்படி மக்களை பாதுகாக்கிற அமைப்பு பயங்கரவாத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்ற வேல்முருகனை தமிழக காவல்துறை கைது செய்யல. போல நெல்லுமே எல்லாம் முளைச்சு போய் கிடக்குது. இது எப்படி அரிசியா மாறும்? அம்மா, இந்த விவசாயம் நீங்க பண்றீங்க, இதுல ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமா? 60,000 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நஷ்டமாகும். பாவிகளா, விவசாயிகள் வயிற்றுல இப்படி அடிச்சுட்டானுங்களே பாவிகளா. திமுக ஆட்சிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஐயா? விவசாயி நெல் கொள்முதல் பண்ணாமல் அதை வந்து ஒரு தார்பை போட்டு மூடாதனால மழையினால நனைஞ்சி நெல்லுலாம் முளைச்சிருச்சு. அதை எடுத்து காணொலி போட்டு திமுக அரசு இதை ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக அதனால் விட்டனால தான் இவ்வளோ மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் பேசியிருந்தார். அதே அரசை கண்டித்து, திமுக அரசை கண்டித்து பேசியிருந்தார். நெல் கொள்முதலில் சரியாக பராமரிக்காமல் அந்த நெல் மழையில் நனைஞ்சு வீணாக போனது மக்களுக்கு பாதிப்பு தான். நமக்கும் அது ஒரு துயர விஷயம்தான். அதை யாரும் குறை சொல்ல. ஆனால் அவர் தான் கொண்டிருக்கும் கட்சி, தான் கொண்டிருக்கும் கொள்கை சரியாக இருக்குது, மற்ற கட்சியோட கொள்கை தவறாக இருக்கின்ற மாதிரி அவரோட பிம்பத்தை பேசியிருந்தார். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ அவர் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கார்ல, பிஜேபி ஒரு கூட்டணி கட்சி இருக்குது. 2017 அந்த இடத்துல இவங்க இப்போ கூட்டணியில் வச்சுருக்காங்க. அந்த கூட்டணி கட்சி தான் அப்போ ஆட்சியில் இருக்கிறப்ப அப்போ டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, விவசாய மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. உரிய இழப்பீடு கொடுக்கணும், விவசாயத்துக்கு கரண்ட்டு இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகளை முன் வச்சு தொடர்ச்சியாக போராட்டாங்க. அதில் பல கட்சி தலைமையெல்லாம் அங்கே போய்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இவர் எங்கே போயிருந்தார்? அப்போ இவங்க கூட்டணியில் இருந்த அதே கட்சி தான் அன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான்